வேண்டுதலெல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குளமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து நம்மையும் நமது குடும்பங்களையும் இணைத்து தந்தையாகிய இறைவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க அந்த தந்தையை நமக்கு கொடுத்துள்ள அருமையான வழி இந்த உன்னதமான திருப்பலி. இத்திருப்பலியில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் பங்கேற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. உன்னதமான இப்பலியை இறைவனுக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க நமது குற்றங்குறைகளை நாம் ஏற்று ஆண்டவர் திருமுன் மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை மது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறும் அன்பு திருமகன் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். எம் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்கு உரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 132 பதிலுரை பாடல் பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். 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 ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை
யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் மதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலில் உள்ளேயோ கட்டிலுக்கு கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கியனின் அன்பு செல்வங்களே, இறைவன் படைக்கின்ற ஒவ்வொரு படைப்பும் அழகானது, அதிசயமானது, அர்த்தமுள்ளது, நல்ல பலன் தர வேண்டியது. கடவுள் உலகம் முழுவதையும் மனிதனுக்காக படைத்தார். ஆனால் மனிதரை மட்டும் தமது உருவில் சாயலில் தமக்கென்று படைத்தார். எதற்காக? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எனது அன்புக்கும் வல்லமைக்கும் சாட்சியாக இந்த உலகிலே நீ வாழ்ந்து, அந்த சாட்சிய வாழ்வுக்கு பரிசாக மீண்டும் நீ என்னிடம் திரும்பி வந்து எனது அழியாத நிலையான மகிமையில், மாட்சியில், மகிழ்ச்சியில், வாழ்வில் பங்கு பெற வேண்டும். இதுதான் கடவுள் நம்மை படைக்கின்றதின் நோக்கம். இப்படியாக அர்த்தமுள்ள, அழகான, அதிசயமான, பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வை நாம் இந்த உலகில் வாழ்வதற்கு
சில வழிமுறைகளை இறைவன் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவர் சொல்வது, நீங்கள் ஒவ்வொருவரும் எரிகின்ற விளக்குகளாக இருங்கள். எரிகின்ற விளக்குதான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் மனதிலே கடவுள் பக்தி, கடவுள் பயம், இறைப்பற்று, இறை நம்பிக்கை, அன்பு, அமைதி, தியாகம், இது போன்ற என்றும் சுடர்விடக்கூடிய எரிகின்ற விளக்குகளை உங்கள் மனதிலே நீங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்வும் வெளிச்சம் மிக்கதாக அமையும். உங்களோடு சேர்ந்து உங்களை சுற்றி வாழக்கூடியவருடைய வாழ்வும் வெளிச்சம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். எனவே எரிகின்ற விளக்குகளாக உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக இறைவன் இயேசு அருமையாக சொல்லுகிறார், எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். மனிதர் என்ற முறையிலே நம்மிடம் எத்தனையோ அருமையான நல்ல பண்புகள் இருக்கின்றன. அவையெல்லாம் நமக்கு பலம். அதே நேரத்தில் தவிர்க்க வேண்டிய எத்தனையோ தவறான தீய பண்புகளும் இருக்கின்றன. அவை நம்முடைய பலவீனமாக இருக்கிறது. இந்த பலவீனமான பண்புகளை நாம் படிப்படியாக குறைத்து கொண்டு பலங்களாக இருக்கின்ற நற்பண்புகளை வளர்த்து கொண்டே சென்றோம் என்றால், ஆண்டவருடைய அருள் துணையோடு வளர்த்து கொண்டே சென்றோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக அமையும். எனவே ஆண்டவருடைய நீதியை பொறுத்தவரையிலும் நான் நன்மைகளை செய்யும் போதெல்லாம் என்னை தொடர்ந்து உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு வேண்டிய அருள் வரங்களை பொழிகிறார். எனக்கு வேண்டிய சன்மானங்களை வழங்குகிறார். ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே என்னுடைய பலங்களை நான் முறையாக பயன்படுத்துகிற போது எனது வாழ்வும் வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக, என்னோடு என்னை சுற்றி வாழ்வோரின் வாழ்வும் வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக அமைகிறது. அதே வேளையில் நான் தவறு செய்யும் போதெல்லாம் இறைவன் தமக்கே உரிய உறவோடும் உரிமையோடும் சில நேரங்களிலே கண்டிக்கிறார், சில நேரங்களிலே தண்டிக்கிறார். என்றாலும் மனவருந்தி மன்னிப்பு கேட்கும்போது உடனடியாக தமக்கே உரிய அன்பாலும் இரக்கத்தாலும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார். எனவே பிறருக்கு நான் எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்கிறேனோ அந்த அளவுக்கு இறைவன் என்னை கூடுதலாக நான் எதிர்பாராத பல்வேறு வழிகளில் என்னை நிறைவாக தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதே வேளையில் நான் பிறருக்கு எதிராக திட்டமிட்டோ திட்டமிடாமலோ தவறுகளை தீமைகளை செய்கிற போது அதற்குரிய தண்டனையை ஆண்டவர் எனக்கு வழங்குவார். எனவே அதிகமாக நான் அடுத்தவருக்கு நன்மைகளை செய்யும் போதெல்லாம் எனக்கு தேவைப்படுகின்ற அவசரமான நேரங்களில் இந்த நன்மைகள் இறைவனிடமிருந்து எனக்கு பல மடங்காக திரும்பி வருகின்றன. அப்போது என்னுடைய வாழ்க்கையிலே மன அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி அனைத்தும் குடிகொண்டிருக்கும். மூன்றாவதாக இறைவன் இயேசு அருமையாக சொல்லுகிறார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். உலக பார்வையில், உலக நீதியில் இது சரியானது அல்ல. பணம் இல்லாதவருக்கு பணம் வேண்டும், பொருள் இல்லாதவருக்கு பொருள் வேண்டும், அறிவில்லாதவருக்கு அறிவு கிடைக்க வழி வேண்டும், நிம்மதி இல்லாதவருக்கு நிம்மதி வேண்டும். எனவே யாரிடம் என்ன இல்லையோ அது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது உலக நியதி, உலக எதிர்பார்ப்பு. ஆனால் இறைவன் இயேசு சொல்லுகிறார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும். அப்ப எந்த அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார்? இறைவன் மீது உனக்குள்ள நம்பிக்கையில் நாளும் பொழுதும் படிப்படியாக வளர வேண்டும் என்ற நல்ல சிந்தனை உனக்கு இருந்தால் அந்த வளர்ச்சிக்கான அனைத்தும் இன்னும் உனக்கு கொடுக்கப்படும். தேவைப்படுவோருக்கு, துயரத்தில் உழல்வோருக்கு என்னுடைய உதவிக்கரம் கண்டிப்பாக நீட்டப்பட வேண்டும் என்ற நல்ல மனம் உன்னிடம் இருந்தால் அதற்கு வேண்டிய அனைத்தும் உனக்கு கூடுதலாக சேர்த்து வழங்கப்படும். அடுத்தவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை,
மகிழ்ச்சி இருக்க என்னால் முடிந்தவரை எனது உடனிருப்பு, உழைப்பு, நேரம், பொருட்கள் இவையெல்லாம் நான் தியாக மனதோடு கொடுக்கும் பொழுது உனக்கு தேவைப்படுகின்ற நேரங்களிலே நீ பிறருக்கு செய்கிற உதவிகளெல்லாம் மீண்டும் சேர்த்து உனக்கு பன்மடங்காக திருப்பி வழங்கப்படும். எனவே இந்த அர்த்தத்திலே தான் இறைவன் இயேசு உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இல்லாதவருக்கு திறமைகளும் ஆற்றல்களும் பண்புகளையும் கொடுத்தால் அவர்கள் தொடர்ந்து வீணடித்து கொண்டே இருப்பார்கள். எனவே அதை அவரிடமிருந்து எடுத்து நல்ல மனமுடையவருக்கு நான் அதிகமாக வழங்குவேன். எனவே இயேசு கிறிஸ்துவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, எரிகின்ற விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும். எனது வாழ்வில் எனது மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நான் பிறரோடு பகிர்ந்து வாழவும் முடியும். எனவே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழகாக, அதிசயமாக, அர்த்தமுள்ள வகையிலே, பலன் தரக்கூடிய வகையிலே வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். இந்த வாழ்வின் இலக்கணத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அருள் வேண்டி தொடர்ந்து நம்மை அவருக்கு தினம் தினம் உயிருள்ள, தூய்மையான, கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்மை ஏற்று நமக்கு வேண்டிய அனைத்தையும் நம்முடைய நல்ல மனதை பார்க்கின்ற கடவுள் தொடர்ந்து மென்மேலும் வழங்குவார். இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே தாயே. இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே தாயே. தருகின்றோ எம்மையே பாயோ எளியோர் காணிக்கை, தருகின்றோ எம்மையே. பாயோ எளியோர் காணிக்கை. இதையளிப்போம் இறைவா, எம்மிடம் என்ன உண்டு, நீ கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்தோம் கனிவாயே தாயே. சகோதரரே, நம்மையும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த வல்லமையின் பலியையும் எல்லாம் வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர்.
அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் ஓம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக்கொண்டோ. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய வீண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருமளவும் உம்மை இறப்பேனே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் திருவுடலையும் மீட்பளிக்கும் திரு இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாய் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையோடு தம்மை தேடி வரும் எவரையும் ஒருபோதும் கைவிடாமல் தமது அன்பு வழியில் அழைத்துச் செல்ல ஆவலுடன் காத்திருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு, இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு, இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது. வானின்று வரும் யாவும் நலமானது, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானது. வானின்று வந்த உனதுயிருடலும், வானின்று வந்த உனதுயிருடலும், நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, உயிராகவா, என் உணவாகவா, விருந்தாகவா, திருவிருந்தாகவா, நீரே என் உணவு, நீரே என் உறவு, நீரே என் வாழ்வு, இயேசுவே என்றும் மாறாத மறையாத நேசமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் நமக்கு ஆசி அருள்வாராக. ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் என்றும் நம்மோடு சென்று வருவோம். திருப்பலி தொடர்கின்றது.